வணக்கம். அசத்திய அதிமுக இனி ஜென்மத்துக்கும் திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அதிமுக கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரன் அலறிப்போன அறிவாலயம் வரவேற்ற அண்ணாமலை. இந்த கூட்டணி உருவாவதற்கு யார் சூத்திரதாரியோ எனக்கு தெரியாது. நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வருகிற 23ஆம் தேதி தமிழகம் வருகின்றார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றார். ஸோ அந்த கூட்டணி மேடையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் அதில் இருக்கணும் அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு. அதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாடு பொறுப்பை ஏற்றிருப்பதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதோ அவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக சந்தித்து பேசி கூட்டணிக்குள்ள இணைத்து கொண்டிருக்கின்றார். மோடி போட்ட உத்தரவு. அதனால ஒவ்வொருத்தரா பியூஷ் கோயல் அவர்கள் தன்னுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் தூக்கி தூரம் வைத்து விட்டு தன் தகுதிக்கும் மீறி கீழே இறங்கி எல்லாரிடத்திலும் பேசி கூட்டணியை உருவாக்குகின்றார். இதுக்கு முக்கிய சூத்திரதாரியே பியூஷ் கோயல் தான். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வேலையில் அழகா செய்தவர் பியூஷ் கோயல். அது மட்டும் இல்லாமல் 2019 அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குனதும் பியூஷ் கோயல். அதனால தமிழக அரசியல் களத்தை அவர் தெரிந்தவர். அதனையும் தாண்டி பலமுறை கூட்டணி உருவாக்கி இருக்கின்றார். தேர்தலையும் பங்களிப்பு செலுத்தி இருக்கின்றார். அதனால பியூஷ் கோயல் அவர்களால் தான் முடியும் என்று பாஜக தேசிய தலைமை முடிவெடுத்தது. அதன் அடிப்படையில் தான் இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் எப்படி பேசினா கூட்டணிக்கு வருவாரோ அப்படி பேசியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி எடுத்து சொன்னா ஏற்றுக்கொள்வாரோ அப்படி எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதனால எடப்பாடி பழனிசாமியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது நம்ம பியூஷ் கோயல் அவர்களுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உருவாகத்துக்கு மிக முக்கிய சூத்திரதாரியே அண்ணாமலை தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா நினச்சிக்கிட்டு போட்டோம் ஐயா. ஆனால் அரசியல் களம் என்பது இன்னைக்கே முடிவு செய்யப்படுவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேர்தல் களமானது டிடிவி தினகரனும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையை உருவாக்கும். அதனால இன்னைக்கே டிடிவி தினகரன் கிட்ட போய் பேசி ஏப்பா மாறுபட்ட கருத்தை வையே வேணான்னு சொல்லலை. ஆனால் அது உன்னுடைய பேர வலிமையை அதிகரிக்கலாம். உன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அதிக தொகுதியை வாங்கி தரலாம். விமர்சனங்கள் என்பது அதிமுக இருக்கிறவங்க திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். பாஜக இன்னும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன செய்யணும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கலாம். ஆனால் மற்ற கூட்டணிக்கு போயிடாது. என்னதான் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை இன்னும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க. அதுவும் எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்லிட்டு சேர்த்திருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமா அதிமுகவில் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய டிடிவி தினகரன் கூட நிரந்தரமா இல்லை? டிடிவி தினகரனுடைய வாரிசுகள் அம்மா முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த போறாங்களா? அதனால காட்சிகள் மாறும். அதனால என்டிஏ கூட்டணி விட்டு போகாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையில் ஒரு பாலமாக அமைந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாமலை தானுங்க. அந்த அண்ணாமலையால தான் இன்னைக்கு இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இந்த சூத்திரதாரி இன்னைக்கு வரவேற்றிருக்கின்றார். இந்த கூட்டணியை தன்னுடைய மகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவித்திருக்கின்றார். டிடிவி தினகரன் அவர்களுடைய அனுபவமும் அவருடைய தேர்தல் வியூகங்களும் தீய சக்தி திமுக ஆட்சி அகற்றுவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சேர்ந்ததுக்கு தினகரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் நம்ம அண்ணாமலை. சரிப்பா, அதிமுக அசத்திச்சுன்னு சொன்னேன். ஆமாங்க, இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்லே அதிமுக தானுங்க. ஸோ அந்த அதிமுகவுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அவ்வளவுதான், எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி உருவான உடனே வரவேற்றிருக்கின்றார். டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். தீய சக்தியை ஒழிப்பதற்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்கின்றேன்னு சொல்லியிருக்கின்றார், வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நம்முடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி தூரம் வைத்து விட்டு அம்மா ஆட்சியை கொண்டு வருவதற்காக எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாழ்த்து என்றே சொல்லியிருக்கின்றார். ஸோ பல ஆண்டு காலமாக டிடிவி தினகரனுக்கு எதிராகவே அரசியல் செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய இருப்பை எல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு, கடந்த கால கசப்புகளை எல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கின்றார் என்று சொன்ன பிறகு உடனடியாக வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். இதனால என்ன நிகழப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது
அதிமுகவில் அடிமட்டத்தில் இருக்கிறாங்கல்ல தொண்டர்கள், அவங்க டிடிவி தினகரனை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்வதற்கு முன்பாக, இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை கூட சொல்லாத டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லாத தருணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்து கூட்டணிக்கு வரவேற்கின்றேன் என்று சொல்றாருன்னா, அதிமுக இருக்கிறவங்க தினகரனுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. கடந்த காலங்களில் தினகரனுக்கு எதிராக நம்ம பேசின விஷயங்களை மனசில் வச்சுக்க கூடாது. தினகரன் எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணி இருக்கின்றார் என்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு இருக்கின்றார். அதனால தான் தினகரன் இந்த கூட்டணியை வரவேற்கின்றேன் என்று சொல்வதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் தினகரனை வரவேற்று இருக்கின்றார், வாழ்த்து இருக்கின்றார். அதற்கு பிறகுதான் தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றதுனால தினகரன் அவர்களும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார், நன்றி தெரிவித்திருக்கின்றார். சோ முதல் நாள்லயே இந்த இணக்கம் ஏற்பட்டிருப்பது, இந்த கூட்டணி எதை வேண்டுமானாலும் சாதிக்கும் என்ற நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது. அதுலயும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சாருங்க. அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற தருணத்தில் கூட எடப்பாடி என்ற பெயரை சொல்லவே இல்லை, அதிமுக கூட்டணி என்று சொல்லவே இல்லை, முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போது என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று எடப்பாடி பெயரை சொல்லாமே தவிர்த்திருக்கின்றார். இது இணக்கமா இருக்குமா, இல்ல போக போக விரிசல் ஏற்படுமா அப்படின்னு ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி தினகரனை முதலாளாக வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருப்பது, இனிமேலும் பிரிய மாட்டோம் ஐயா, திமுகவை ஆட்சி கட்டில உட்கார வைப்பதற்காக ஊடகம் செய்கின்ற இந்த சதி வேலையை நாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தினகரனை வரவேற்றிருப்பதன் மூலமாக ஒரு அசத்தி இருக்கிறது. தினகரன் எங்கடா போறாரு என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு நினைச்ச திமுகவுக்கு, இல்ல என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பாரா என்று சந்தேகப்பட்டிருந்த திமுகவுக்கு நானே முதல்ல வரவேற்கிறேன், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு தினகரனை முதலாளா வரவேற்றிருப்பது உண்மையாகவே அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவாரா, டிடிவி தினகரன் கிட்ட பார்த்தீங்கன்னா சமரசம் செய்து கொள்வாரா, பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்வாரா, இல்ல பாமக ரெண்டா உடஞ்சி போயிருக்கிறது, எந்த கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பாரு அப்படின்னுலாம் அந்த அதிமுக தொண்டர்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த கூடாரத்தை நம்பி யாரும் இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி அளித்துக் கொண்டு இருக்கின்றார். அதோட அதிமுக அசத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ தேர்தல் களத்துல எப்போதுமே சரி பெர்செப்ஷன் இருக்குது, அதாவது ஒரு கருத்தியல் இருக்குது. என்ன கருத்தியல்னா, கூட்டணி பெருசா இருந்தா அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயையை மக்கள் மத்தியில உருவாக்க வேண்டும். திமுகவுக்கு இணையான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற போது அதற்கு இணையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். நிரந்தரமாக 9 ஆண்டு காலம் திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்று தனித்த வாக்கு வங்கி இருக்குமா, தனித்த அடையாளம் இருக்குமா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசியிருக்கின்றார்களா? திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக ஆட்சியில் நடக்காத பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த கட்சிகள் குரல் கொடுத்திருக்கிறதா? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் கூட பேட்டி அளிக்கின்ற போது எல்ஐசில வேலை பார்த்த ஒரு பெண்ணை உயிரோடு கொளுத்திருக்கிறாங்க. திமுகவோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளோ பெண்ணுரிமை பேசுகின்ற இவங்க அதை பற்றி குரல் எழுப்பினாங்களா? கிடையாது. ரெண்டாவது, நம்ம வேளச்சேரியில டெலிவரி பாயை துடிக்க வெட்டினாங்க. யாராவது எதிர்குரல் எழுப்பியிருக்காங்களா? இல்ல பாலியல் வன்புணர்வுக்கு, கூட்டு பாலியல் பிரச்சனைக்கு என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது. இதற்கு ஏதாவது கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பினவா? மொத்தமாக திமுகவாகவே மாறி போய் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தனித்த வாக்கு வங்கி இருக்கிறதா? உங்க மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்களேன். கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கும்? அதோட ஜவஹர்லான்னு ஒருத்தர் இருக்கார், மனிதநேய மக்கள் கட்சி, அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கும்? இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்களா? அதை பார்க்கத்தான் போறோம். அதுக்கப்புறம் அதிமுக எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது? காங்கிரஸுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது? இல்ல விசிகாவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது? எனக்கு தெரிந்து இந்த திமுக கூட்டணியிலே வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சியாக இப்போது காணப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா விசிகா தான். விஜய் கட்சி தொடங்கினது இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ரீல்ஸ் போடுறாங்கல்ல,
அவங்கள பார்க்கும் போதே தெரியுது, நான் விசிகாவில் இருந்தேன், இப்ப தளபதியை ஆதரிக்கின்றேன் என்று அவங்க தான் போடுறாங்க. ஏன்னா திமுகவாகவே மாறி போயிருக்கின்ற நம்ம விசிகாவுடைய தலைவர் இருக்கக்கூடிய திருமாவளவன் கிட்ட எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நிரந்தரமா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கின்றார். நான் திருமாவளவனை எப்ப நான் முதலமைச்சரா பார்க்கறது? அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டுக்கு பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அவருக்கு தேவை இந்து மத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இதை தாண்டி வேற என்ன இருக்குது? அதனால அந்த வாசகங்களை கேட்டு கேட்டு புளித்து போன விசிக தொண்டர்கள் தவேக நோக்கி போயிட்டாங்க. அதனால அந்த கூட்டணிக்கு என்று தனித்த வாக்கு வங்கி கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணி கொஞ்சம் அப்படி பாருங்களேன், அதிமுகவுடன் இல்ல, எல்லாரும் தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா கட்சி நடத்தி கொண்டு இருந்தார்கள். பாமக தனி கட்சி நடத்துச்சு, அதுக்கான வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொண்டே இருந்தது, தனித்துவத்துடன் இருந்தது. பாஜக ஒரு கட்சி நடத்தி கொண்டே இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சேர்த்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இத்தனைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. அதிமுக திமுகவுக்கு இணையாக பூத் கமிட்டியை போட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நம்ம விஜய் கட்சி பெருசுன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இன்னும் பெருசா பூத் கமிட்டி போடல. நாம் தமிழர் கட்சி இன்னும் தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களையோ பூத் கமிட்டியோ போடல. இப்படி அதிமுகவில் வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரு ஊர் இல்லாம பூத் கமிட்டி வைத்திருக்கக்கூடியது பாமக. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி வைத்திருப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தமிழகம் முழுவதும் 90% மேலாக பூத் கமிட்டி வச்சிருப்பது பாஜக. இப்படி எல்லா மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது திமுகவில் இருந்தா சொல்லும் பார்க்கலாம். ஒரே ஒரு கட்சி இருக்கும், ஒருவேளை காங்கிரஸுக்கு இருந்தா இருக்கலாம். மற்றபடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டியே கிடையாது. இப்ப சொல்லுங்க, தொடர்ந்து கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில் இனி இணையத்தான் போதும். தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் தான் இணையும், வாய்ப்பு கிடையாது. திமுக கூட்டணியில தேமுதிக எதிர்பார்க்கின்ற காசு கொடுப்பாங்க, ஆனா தொகுதி கொடுப்பாங்களா? அது சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு தேமுதிக போயிட்டு மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தால் அது சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி இருக்காது. தேமுதிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிரான மனநிலை கொண்டவர்கள், ஆனா தேமுதிக நிர்வாகிகள் திமுகவுக்கு ஆதரவான மனநிலை கொண்டவர்கள். நிர்வாகியை வச்சுக்கிட்டு கட்சியை கொண்டு போய் திமுகவில் அடக வைக்கலாமா? அது சக்சஸா இருக்குமா? அதனால இயல்பாகவே வந்து தேமுதிக அதிமுக பக்கம் தான் வரப்போகுது. அதனால கேப்டன் இல்லாத தருணத்துல நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. நம்மளாம் கூட்டம் பார்த்தோமே கடலூர்ல மாநாடு. ஸோ அதனால தேமுதிகவுக்கும் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. அப்புறம் ஜான் பாண்டியன் ஏற்கனவே சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணசாமி இணைய போறாரு. ஓபிஎஸ் மட்டுமே எங்க போறான்னு தெரியல, எல்லாரும் கை விட்டுட்டாங்க, நட்ட நடு வீதியில நிக்கிறாரு. அதனால திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி இல்லாம வெறும் தலைவர்கள் மட்டுமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கிறது. பூத்து கமிட்டி கூட முழுமையா போட முடியாத கட்சிகள் திமுக இணைந்துட்டு இருக்கிற தருணத்துல எல்லா விதத்திலும் கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில இணைகிறது. அப்ப இதோட திமுக ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியை திமுக கூட்டணியால வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு பூத்துல அதிமுக மட்டும் இருப்பது வலிமையை சேர்க்குமா? இல்ல அதிமுக காரனுடன் வந்து பாஜக காரணம் இருப்பதும், தேமுதிக காரணம் இருப்பதும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணம் இருப்பதும், பாமக காரணம் இருப்பதும் வலு சேர்க்குமா? ஆனா திமுக கூட்டணியில கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பூத்துல திமுக காரன் மட்டும்தான் இருப்பான். மற்ற கூட்டணி கட்சிகள் பூத் ஏஜென்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த கூட்டணிகள் இன்னும் வலுப்பட இனி ஜென்மத்துக்கு திமுக ஜெயிக்காது. அது திமுக தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தெரியும். அதனால தான் பிப்ரவரி மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு 4 பொதுக்கூட்டங்கள், திருச்சியில 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளுகின்ற பெரிய பிரம்மாண்ட மாநாடு, அதே மாதிரி 4 மண்டலத்திலும் வந்து பூத்து கமிட்டி ஏஜென்ட் இருக்காங்களே அவங்க சந்திப்பு நிகழ்ச்சி, அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பில் தமிழகம் தலை குனியாது, தமிழகம் போராடும் என்ற நிகழ்ச்சி அடிப்பில் நிகழ்ச்சி நடத்த போறாங்க. திமுகவுக்கே தெரியுது வலுவான எதிரி நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கான், அவனை வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இருக்கின்ற ஒரே ஆயுதம் பணம். அதை தாண்டி ஊடக வலிமை, இது ரெண்டும் தான் முடியும். கூட்டணியில பெருசா பலம் இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைக்கின்ற நிலைக்கு போயிருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அசைத்து இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைக்கின்றார்கள். அவங்களுக்கு யாருடனும் வந்து பார்த்தா முரண்பாடு கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லோருடனும் முரண்பாடு. ஸோ அதையும் சமரசம் செய்து கொண்டார் என்றால் இந்த கூட்டணி உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக அமைந்திருக்கின்றார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
தொடர்ந்து அரசியல் களத்தில் அசத்தி கொண்டு வருகிறது. திமுக எதிர்பார்க்காத சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறது. மாற்றங்கள் விரைவில் வராது. ஆனால் ஒவ்வொரு சில்லு சில்லா எடுக்கும் போதுதான் ஒரு அழகிய சிலை வரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளாக இணைந்து கொண்டு வருகிறது. இன்னும் பாருங்க, 2 நாள்ல எல்லா கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கும். அப்ப சொல்லுவீங்க, எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஜனநாயகவாதியா இருந்திருக்கிறாரு, எதனால இத்தனை நாள் இந்த கூட்டணி உருவாகம் இருந்தது, அதன் மூலமாக என்ன லாபம் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. கூட்டணி முன்னாடியே உருவாகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கூட்டணி கட்சிகளுக்கென்று பெருத்த வாக்கு வங்கி உருவாகாது. ஆனா இப்போ அந்த கட்சிகள் தனித்தனிய மக்கள் பிரச்சனையை பேசி மக்களிடையே போய் சேர்ந்து தொண்டர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கிறது. 2வது, அந்த கட்சிகளும் சில பொதுமக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறது. அதனால அதிமுக கூட்டணி இயல்பாகவே பலம் பொறிந்ததாக இருக்கிறது. ஸோ இந்த அசத்தல் திமுகவுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கும். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றி நண்பர்களே.